சங்கநாதன் நேயர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். கற்பனை களஞ்சியம் குமரகுரு சுவாமிகள் மிக நுட்பமாக கற்பனை செய்வதில் வல்லவர். அதனாலே தான் அவரை கற்பனை களஞ்சியம் என்கிறார்கள். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் 7வது பாடல். குமரகுருவரை பொறுத்தவரை விருத்தப்பாக்கள் அல்லது ஆசிரிய விருத்தப்பாக்கள் அரிசீர் எண்சீர் என்று இல்லாமல் 12 சீர், அதற்கு மேலும் கூட அவர் அந்த விருத்தப்பாக்களை புதிய முறையில் எழுதுவது ஒரு வழமையாக கொண்டவர். அவர் இந்த முத்த பருவத்தில் அந்த முருகனை குழந்தையாக நினைத்து எனக்கு முத்தம் கொடு என்கிற அந்த பகுதியில் ஒரு அற்புதமான கற்பனை அவர் புனைந்திருக்கிறார். இதுபோல் மிகுதியான கற்பனைகள் இருக்கிற காரணத்தினாலே தான் அவரை கற்பனை களஞ்சியம் என அழைக்கிறார்கள். துளிதூங்கும் மலைமுகில் படலம் கிழிக்கும் அப்படிங்கிறார். அதாவது இந்த மேகம் இருக்கிறதே, அது நீர்த்துளியை பெற்றிருக்கிறது, அது பெரிய படலமாக படர்ந்து இருக்கிறது. இந்த பெரிய மாட மாளிகைகள் அந்த புள்ளிருக்கு வேலூர் அந்த மற்ற பகுதிகளில் அது இருக்கும். அங்கே துகில் கொடிகள் சோலை செய்ய அந்த மாளிகைகளில் முன்னால் வண்ணம் தீட்டப்பட்ட திரைச்சீலைகள் அமைத்திருப்பார்களாம். அந்த திரைச்சீலைகள் ஒரு பெரிய சோலை போல் இருக்குமா. ஒரு செயற்கைக்கு இயற்கை ஓமையாக கூறுகிறார். தோரண முகப்பில் தவிழ்ந்து ஏறும் கலைமதிங்கிறார். அதாவது இப்போ நம்ம எலிவேஷன் சொல்கிறோம், வீட்டுக்குண்டே முன் முகப்பு இருக்கிறதே, அதில் நிறைய தோரணங்களெல்லாம் கட்டியிருப்பார்கள். அதில் இந்த கலைமதி அப்படிங்கிறது, இந்த நிலவு இருக்கிறதே, அந்த மாடகையை தாண்டி செல்லுமா. தோற்றத்தை அருகால் மடுத்து தளிதூங்கு தேரினியால் இது தம்மின் வம்மின் என்று அழினரா ஆர்ந்து நிற்கும் அம்நலார் கைகூப்ப. ஒரு நல்ல அருமையான தொடர் நண்பர்களே இது. அம்நலார், அம்னா அழகுன்னு அர்த்தம், நலம்னால அழகுன்னு அர்த்தம், ஒரு பொருள் பொன்மொழி. பேரழகு மிகுந்த பெண்கள் அங்கே இருந்தார்களாம். எங்கே? அந்த மாளிகையில். 2 கையையும் எடுத்து கூப்பி தங்களுடைய வீட்டு ஆடவர்கள்ட்ட கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க? இந்த வண்டுகள், அதான் அருகால்னா வண்டுன்னு அர்த்தம், இந்த வண்டுகள் ஒவ்வொரு பூவுலையும் போய் தேனை தேடிக்கிட்டு வரும். அந்த தேனை எடுத்துக்கிட்டு போய் அந்த தேநீராளில் சேர்த்து வைக்கும். அதான் தளிதூங்கு தேநீராள் இது. நிறைய மிகுதியான தேன் சேர்ந்துருக்கிற, அதுலேயும் முதிர்ந்த, தளினா முதிர்ந்தன்ற ஒரு கருத்து உண்டு. தம்மின் வம்மின், எங்களுக்கு அந்த தேனை எடுத்து கொண்டு தாருங்கள். தம்மின்னா எங்களுக்குன்னு அர்த்தம். 17ஆம் நூற்றாண்டில் அந்த ராயல் வி தங்களுக்கு, தம்மின் வம்மின் எடுத்துக்கொண்டு கொடுங்கள், வருக, எடுத்து வருக. அந்த மின்ங்கிறது முன்னிலை பன்மை, ஏவல் வினைமுற்று நண்பர்களே. தேநீரால் இது தம்மின் வம்மின் என்று அழியாத நறுமணம் மிகுந்த அந்த நரவுன்னா தேன் அர்த்தம். ஆர்ப்பரித்து கேட்டாரலாம், எங்களுக்கு அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆடவர் பிழிந்து ஊற்றும் அளவில் அவங்க அந்த நிலாவை பிடிச்சு பிழிந்தாங்களாம். ஒரு நிலவை பிடித்து ஒரு ஆடவனால் தேனை பிழிந்து எடுக்க முடியுமா? எடுத்தாங்கன்னு கற்பனை பண்ணுறாரு. அதனால தான் கற்பனை களஞ்சியம். அபராதம் இது என, ஐயோ நம்மளை தண்டிக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நிலவு பேசிச்சான். ஒளிதூங்கு முகம்மதிக்கு ஒப்பு என்கிறேன். ஐயோ, இனிமேல் இந்த பெண்களுடைய முகம் இந்த நிலாவை போல் இருக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன், விடுதீர், என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிச்சான் நிலவு. என்னம்மா கற்பனை பண்ணுறார்? நிலவையே ஆடவர்கள் பிழிந்தார்கள் தேனெடுக்க, அது எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சிச்சு. உயிர் ஒன்றும் என விடலும், சரி போயிட்டு பொழைச்சிட்டு போயிட்டோம்னு விட்டுட்டாரான். உடுபதி கடவுள்னா நட்சத்திரங்கள் இருக்குது, இந்த விண்மீன் கூட்டங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நிலவு இருக்கிறதே, அதுலேருந்து அந்த துன்பத்திலேருந்து அது மீண்டுச்சான். நரவு உண்ட மற்றவரினும் உய்ந்தோம் ஒளிந்தோம், நல்ல வேலைப்பா தப்பிச்சோன்னு சொன்னிச்சான். அப்போது களிதூங்கு மாடமளி கந்தபுரி வரும் முருகா, அத்தகைய புள்ளிருக்கு வேலூரில் இந்த மகிழ்ச்சி இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற முருகனாகிய குழந்தைய கனிவாயின் முத்தம் தருகவே, நீ உன்னுடைய முத்தத்தை எனக்கு தருவாயாக. கனிவாயின் முத்தம் அருளே. கங்கைக்கு நெடியவன் தங்கைக்கு ஒரு மகன். அதாவது சிவபெருமான் தலையில் கங்கை நதியை வச்சுருக்காரான். உமையம்மை மலைமகளை உடலில் ஒரு பகுதியை கொடுத்துருக்காரான். ஆகையினால கங்கை நதிக்கு இவன் மகனான். அதனால் கங்கைக்கு நெடியவன் தங்கைக்கு ஒரு மகன். அந்த கங்கைக்கு தங்கையான் உமையம்மை. ஆமாம், கனிவாயின் முத்தம் அருளே, நீ எனக்கு முத்தம் தர வேண்டும். இது இந்த முத்த பருவத்தில் இருக்கிற பாடல் நண்பர்களே. இதில் ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம். நிலவை பிழிந்து தேனெடுத்தார்கள்,
இதுதான் கற்பனை நண்பர்களே. இது போன்ற நல்ல கற்பனையான செய்திகளை எல்லாம் கூறியிருக்கிறதுனால தான் அவருக்கு கற்பனை களஞ்சியம் என்பது பெயர். நன்றி.